அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கினா இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. நான் வந்து இந்த வீடியோ எடுத்தது வந்து நேத்து எடுத்தது. வியாழக்கிழமை தான் எடுத்தேன். இது எதுக்குன்னா, மணத்தக்காளி கீரை உடம்புக்கு எவ்வளோ நல்லது. வாய் புண்ணு, வயிறு புண்ணு, அல்சருக்குலாம் ரொம்ப நல்லது மணத்தக்காளி கீரை. நம்ம வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க, அழுகுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு மணத்தக்காளி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், இல்லாட்டி பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் இல்லை ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டு பூண்டு ஒரு 4-5 பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. அதோட காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்பையும் அரைய வேணாம், ஆனால் நல்லா அரைஞ்சிடணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால், திக்னஸ் தேங்காய் பால் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்படியே சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. என் பையனை தொட்டு கூட பார்க்க மாட்டான். என் பையனுக்கெலாம் கொடுத்தேன், சாப்பிட்டான். சின்னவன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு க்ரீன் கலரில் சாப்பாடு மாமும் வேண்டான்னு சொன்னான். அதுக்கப்புறமேட்டு போட்டு கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுட்டான். சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டான். இங்கே பாருங்கள், சட்டியில் இருக்கிறது கூட வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு ஃபுல்லாக வடித்து நானே சாப்பிட்டேன். கொஞ்சமாக சோறு போட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்து தான். நமக்கு என்னென்னா வாய் புண்ணு, வயிறு புண்ணு, அல்சர்லாம் நமக்கு சரியாக போயிடும் இன்ஷா அல்லாஹ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சோகமாயிடுச்சு. மகளிர் உரிமை தொகை பணம் வந்துட்டு கடைசியில் எனக்கு மெசேஜெல்லாம் வந்துச்சு, ஆனால் பணம் கைக்கு வராமல் போயிடுச்சு. அது ரொம்ப ஒரு வருத்தமாகவே போய் இன்றைக்கி எனக்கு வீடியோ எடுக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. சரி, துவா பண்ணுங்கள்.